திண்டுக்கல்லில் விடுதியில் தங்கி படித்த மாணவன் கிணற்றில் விழுந்து மரணமடைந்த சம்பவத்தில் மர்மம் இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பெரியப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் பிச்சைமணி. இவருடைய மகன் சரவணன் நிலக்கோட்டையில் உள்ள அரசு கள்ளர் சீரமைப்பு மாணவர் விடுதியில் தங்கி 10ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்நிலையில் மாணவன் சரவணன் அருகில் இருந்த கிணற்றுக்கு குளிக்க சென்றபோது தவறி விழுந்து இறந்துவிட்டதாக பள்ளி நிர்வாகம் மாணவனின் பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளனர். மேலும் இறந்த மாணவனின் உடல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர்கள் வருவதற்குள் எரித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த சரவணனின் பெற்றோர் மகனின் மரணம் குறித்து நிலக்கோட்டை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். என் பிள்ளைக்கு நீதி வழங்கணும்னு நான் கேட்கிறேன். என் மகனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவன் நல்லா படிக்கிறவன், நல்லா படம் வரைகிறவன். என் மகனுக்கு இந்த மாதிரி மர்ம சாவு வந்ததுக்கு காரணம் அந்த ஹாஸ்டல் வார்டன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. இந்த நவநீத கிருஷ்ணனுக்கு நீங்க தேவையான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். மாணவனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக எழுப்பப்பட்ட புகாரால் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பு நிலவியுள்ளது.